வெல்கம் டு ஜூஸ் ரிவ்யூ. நான் உங்கள் க்ரீன் சட்டை. அதுக்கு முதல் சாந்த பல்சரக கடை. இங்கே நீங்கள் சகல வகையான சாமானியம் வாங்கிக்கொள்ளலாம். அரிசி, சீனி, பருப்பு, உப்பு, மிளகாய், தூள் எல்லாம் இருக்கும். கோமதி டெய்லர் கடை. சின்ன பிள்ளைகள், பெரிய ஆக்கள் எல்லாருக்குமே நீங்கள் உடுப்பை தைச்சு கொள்ளலாம். வயது போன ஆக்களுக்கும் தைச்சு கொள்ளலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. மற்ற பால பகோடா கடை, பகோடா, மிக்சர், போடுறதே 5 நிமிஷம் வீடியோ, அதில் 4 நிமிஷம் அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லி கொண்டு படத்தை பற்றி கதையா மணிக்கு வேறமாக இருக்கிறீங்க. இன்றைக்கு எங்கள் ரிவ்யூவில் பார்க்க போகிறது இப்போ வந்திருக்கு புதுசாக 4 நாள் தான் இருக்குது கோட் படம். இங்கே வாரேன் ஒத்திலே முடிக்கக்கூடாது. எங்கே போகிறேன்னு கேளனப்பா. சனியன் இப்படி தான் ஏறி வேறம்மா. எங்கே போகிறேன்? கோட் கோட்டுக்கோ. புறம் என்ன போட்டு வா அவன். சரி வாரன். வா படம் பார்க்குறதுக்கு உடனே மொழிக்கிறாங்களுங்கால காசு பணம் வருதுன்னு யாருக்கு தெரியும். சரி சரி. டேய் எங்கே கோட்டு கண்டு சொன்னேன். அப்புறம் 5 நிமிஷத்தில் வந்து நிற்கிறேன். பார்த்துட்டியோ? எப்படி படம் தராமாப்பா? கிட்டாங்கு வெட்டி வளர்த்த வடியாக நினைக்கிறேன். நல்ல உயரம், நல்ல உயரம். தேப்பனமானு தேப்பன் தான். ஆனால் எப்படியும் போட்டால் ஒரு துண்டு வந்து ஒரு துண்டு மட்டும் ஒரு 10 கிலோ நீங்க வந்துடும். 65,000 சொல்கிறேன் சும்மா. ஆட்டு துடத்துண்டு விஜயண்டியோ இல்லை கோட்டுண்டு கோட்டுண்டியோ. என்ன கோட்டுன்ற ஒரு துடத்துண்டுன்ற போடுற GOAT கோட் ஆடு. வேள்விக்கு வளர்த்த ஆடு போய் பார்த்துட்டு வந்து நிற்கிறேன். 4 எடுத்து போடுறதுக்கு. அப்போ அதே கோட் டேடே. அப்போ நீ கோட்டுண்டு விஜயந்த படம் பார்க்க போயிடு. சும்மா படம் பார்க்குற வயசு இப்போ என்ன இதாத்தி அவன் மினக்கட்டு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வச்சு இது ஆடா துணக்கையே அவசரம் எங்கே அவசரம் ரிப்போர்ட் எங்கே போகிற அவசரமா சொன்னால் பேசுவேன். நானே கொஞ்சம் பேசுகிறேன். சொல்லி செல்லமே கோட்டுக்கு தான் கோட்டுக்கொண்டே நான் போய் பார்த்த வேலி கடை அவ கடை போகும். அதுக்கு இல்லையாப்பா, கோட்டுக்கு தான் போகிறேன். நடு நீ விஜயந்த படம் பார்க்கக்கூடா. விஜய் அந்த GOAT கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அந்த அதான் படிக்கும் போது அதுக்கு இல்லை. அப்போ கோர்ட்டுக்கு ஃபைன் கட்டணும். கோர்ட்டுக்கு ஃபைன் கட்டுறது பழைய ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸ் ஒன்றில் பிடிச்சி போட்டானப்பா நேற்று. அப்பனே விஜயண்ட கோர்ட்டுக்கு போகவே மாட்டேன். இல்லை நான் கோர்ட்டில் ஃபைன் கட்டப்போ ஆடு அப்பா இல்லாட்டி ஃபைன் கட்ட கோர்ட்டுக்கு போக ரங்கு முதல் வலிக்கிடு. இப்போ பார்த்தாலும் படத்தின் சிந்தனை உனக்கு இதை பாரு. இது தான் இல்லாம மாறி சொல்லி போடு. என்ன படத்தில் சிந்தனையா? 500-600 கேவர் சந்தையில் கொடுக்கல மச்சான். உண்மையே சொல்கிறேன், மனதிலேருந்து சொல்கிறேன். நீ கேள் எங்கே போகிறேன் கேள் இருக்கும். என்ன நம்பு மச்சான். பெரிய பாட்ஷா ரஜினி. எங்கே போகிறேன் கேளப்பா. இந்த முறை உண்மைதான் சொல்லுவேன். நான் உனக்கு உண்மை கலாய்க்க மாட்டேன். கேள்வி மச்சான். எங்கே போகிறேன்? கோர்ட்டுக்கு. என்ன கோட்டை வேள்வி கடை பார்க்க இல்லையான்னு சொன்னால் கோர்ட்டில் போய் மஞ்சள் குரோஸுக்கு பயன் கட்டவா நெடுக பகுதியை விட்டு வந்து உன்னோட உண்மையாக கோர்ட்டுக்கு தானப்பா போகிறேன். நானும் பாருங்க என்ன கூட்டிகிட்டு வரேன். ஆனால் எனக்கு ஒரு கோட் தானே வேணும். ஒரு கோட் தான் வேணுமோ? இது இந்த ஒரு டிக்கெட் வேணுமென்ற மாதிரி சொல்கிறேன். மச்சான் இழுத்தப்பா 4 கோட் தான் போட்டு வண்டிக்கான்னு சொல்லி போட்டான். அதுதான் வாடகை கெடுக்க போகிறேன். ஐயா வெங்கட் பிரபு ஐயா உங்களோட கோட்டை தவிர எல்லா கோட்டுக்கும் போகிறான் ஐயா. இந்த கோட் படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 விஜய், வேறு எல்லாரும் இருக்கிறாங்களா? விஜய் மட்டும்தான் இருக்கிறாங்க ஃபுல்லாக. மற்ற எல்லாரும் சும்மா வந்து போகிறாங்க. ஏன் வந்து போகிறாங்கன்ற கூட தெரியல. அது அப்படி இருக்கையில் டிஹெச்னு சொல்லி தொழில்நுட்பம் புதுசாக எங்கே அரைக்குறையாக வெங்கட் பிரபு படிச்சிருப்பாரோ அது எனக்கு தெரியல. அங்கே பார்த்தா உண்மையிலேயே சின்ன விஜயை பார்த்தா கோட் மாதிரி தான் கிடக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி கோட்டையில் ஒரு ஆடு மாதிரி தான் கிடக்குது. அது உண்மையிலேயே பார்க்கக்கூடிய விஷயம். டேய் துரோகி பிரபுதேவா, என் பிள்ளையே நீ கொலை செய்தியடா. இங்கே பிரசாந்த் எப்போ இது எலும்பு விடுவீங்களே? எங்க எலும்ப சொல்கிறாங்க. அங்கே 2 பேரும் சண்டை பிடிக்கலாம் ஸ்டேடியத்தில். அதுதான் அதுக்கு நீ என்ன இப்படி ஒன்று சுடு இல்லையா கொண்டு ஜெயிலுக்கு போ. இப்படியே முழங்கால் என்னால் இருக்கலாம். அதை பிறகு தான் சொல்லணும். அதுக்காக தகப்பன வாங்க ஸ்டேடியத்தில் ஆடி பாடினா குத்து பாடினா உருள் பாடினா 10 குறைக்கு மங்காத மியூசிக் எல்லாம் ஓடினா எங்களை அப்படி முழங்கால் இருக்கு. 2 பேரும் மட்டும் அவுட் இல்லை போட்டு அங்கே போட்டாங்க. எனக்கு கச்சொன்னா தான் நாங்கள் போகல. அதுதான் சனம் எல்லாம் வழங்கி போதுங்க. முழு போஸ் போடுறாங்க. வெங்கட் பிரபு ஒன்றும் போட்டுட்டாங்க. சனம் முழுக்க போகுது. 2 பேரும் இப்படியே இருக்கிறது. அது கால் பாட்டா விட மண்ணை நோவ போகுது எனக்கு. இந்த வேலைக்கு நாங்கள் என்ன செய்யறது? அப்படியே விட்டுட்டு போனோம். அடுத்ததான் படத்துக்கு வந்த கொடுத்துடுறோம். அப்படி சூடுனாக்கு தான். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஹெச்சிங் அண்ட் டெக்னாலஜி மூலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் விஜய்க்கு மகனாக நடித்த விஜயே டிஹெச்சிங் பண்ணி சின்ன ஒரு ஆளாக காட்டினாங்க. அதை செய்த நேரத்துக்கு பிரசாந்துக்கு மீனாட்சி சௌத்ரி என்ற புள்ளி ஒன்று வருது. ஏன் அதை மட்டும் பிரசாந்த் டிஹெச்சிங் பண்ணி ஒரு பொம்பளையாக காட்டியிருக்கக்கூடாது, மகளாக காட்டியிருக்கக்கூடாது? அப்படி செய்திருக்கலாம் தானே. காப்பாத்துக்கப்பா, என்ன கொல்ல போறான் ஜீவன், காப்பாத்துக்கப்பா. அப்பா டேய் அவளை விட்டுரு. அப்பா அப்பா
கொடுத்துருக்கான் தெரி இல்ல உன் பொண்ணுக்கு செத்துருவா. ஏம்மா ஜீவிதா, நீ யார்ட்ட ஃபேன்? மொக்கப்பா இந்த நேரத்துல கேட்கிற கேள்விக்கு என்ன காப்பாத்துறான்? இல்லையம்மா, யார்ட்ட ஃபேன் நீ? அப்பா நானப்பா டாக்டர் ஃபேனப்பா, டாக்டர் ஃபேன். டாக்டர்ட்ட ஃபேனோ? எந்த டாக்டர்ட்ட? சாவச்சேரி டாக்டர் ஃபேனப்பா, என்ன காப்பாத்தப்பா. உடனே குத்தி கொல்லு வட, ஒரு ஈரோடு இருக்க வேண்டாம். படம் ஃபுல்லாக ரெஃபரன்ஸாக தான் இருக்குது. முதல்ல தமிழ் படம் என்ற படம் எடுத்தாங்க. எல்லா தமிழ் சினிமா வந்த படத்தையும் எடுத்து போட்டு 90 காட்சிகளை போட்டு ஒரு காமெடியாக எடுத்தாங்க. பார்த்து சிரிச்சிட்டு போனோம். ஆனால் இதை சீரியஸாக எடுத்து வச்சுக்கிறாங்க. சிரிக்கிறதோ அல்றதோ தெரியல. அநேகமாக அதை பார்த்தவங்களுக்கே தெரிய மாட்டேன் நினைக்கிறேன். சி படம் வந்து 4 நாள் ஆச்சும் டிக்கெட் புக் பண்ணலாம் கிடக்கும். தளபதி இந்த படம் பண்ண பிறகு என்ன, சின்ன தளபதியும் இளைய தளபதியும் நடிக்குதான் பண்ண பிறகு என்ன, டபுள் ரீட் தானே. பார்த்தாச்சு முன்பக்கத்தில் ஒரு ஷீட்டில் என்ன பார்த்தாச்சு, படம் பார்த்தாச்சு. ஓ காலில் கையில் பிடிச்சிட்டாலும் ஒரு டிக்கெட் ஒன்று புக் பண்ணிட்டு தானே கிடையாது. அதுக்கு தான் FTFSக்கு போய்க்க உன்னை கேட்டுனா டிக்கெட் வேணும்டா சொல்ல. அவளே என்ன கூப்பிட்டாள் பீச்சுக்கு வர காசு போய் சொல்லாத, காசு கூடாண்டு போட்டு நீ வரையிலன்னு சொல்லி 3500 ரூபா கூடி போச்சுண்டு. ஃபேன் என்னடா வந்தாண்டு போய் பார்க்கணும்டா. முதல் நாள் முதல் ஷோ பார்க்கணும் போய். திரிஷா மஞ்சள் ஜாரியோட வந்து கொடுத்துருக்காள் ஒரு ஆட்டம் தெரியுமா? நான் படம் பார்க்க போறேன், ஒன்றும் இல்லை படம் பார்க்க போறேன் சரியோ, ஒன்றும் சொல் நீ பார்த்துட்டியோ சொல்லாத மூடி கொண்டுருவோம். நான் ஒரு ஸ்பாயிலரும் பண்ண வரே. ஆனா என்ன பிரச்சனை என்ன சொல்லுவாங்க, சிவகார்த்திகேயனை கொண்டு வந்து நிப்பாட்றா இதெல்லாம் கேட்கல, இப்படி சொன்ன இப்படி சொல்லாதியா. சரி பிச்சா வந்தானே சிவகார்த்தி எனக்கு என்ன இதே சொன்ன, நான் இப்போ என்னத்தையா பார்க்கறது, தியேட்டர்காரன்ட்ட பார்க்கறது இல்லையா. முதல் ஒரு சின்ன டவுட் இருந்ததான் என்னதுக்கு வெங்கட் பிரபு சொதப்பிக்கிறது வேற ஒன்று. இதுக்கு கஸ்டடின்னு ஒரு படம் எடுத்து 5% உதவாத இல்லை. ஓ அவன் ரெஃபரன்ஸ் மச்சான். விஜயகாந்த் ஒரு இது பண்ணி டிஹெச் பண்ணி காட்டியிருப்பாங்க. கும்பிட்டு கேட்குறேன், நானே டிக்கெட் கிடைக்கலன்ற நீ முழுத்திலே சொன்னா நான் பிறகு அடி நெட்ல வெளியிடுவாங்க, அதுல கூடி பார்க்க நம்புறேன். அதுக்கு தானே முதல் நாள் வந்து படத்தை பாருங்க ஸ்பாயிலர் நான் போய் நான் ஒன்றும் கேட்கல உன்ன நீ பார்த்தா அப்படிங்கிற நான் போய் முதல் நாள் பார்க்கறேன் ஒன்றும் தெரியாம. அப்ப நீ அது வரைக்கும் போனை மூடித்தான் வச்சிருக்கணும். போனை திறந்தாலே கோட்டுன்றது தான் வந்து நான் வாசிக்கிறேன் கட்டு போட மாட்டேன். என்ன பெரிய இன்ட்ரெஸ்ட். இவர் ஒரு ஏஜென்ட், இவர் மோகன் குடும்பத்தை இவர் அழிச்சிருக்காரு. அதுக்கு திருப்பி வந்து மோகன் இவற்ற குடும்பத்தை அழிக்கிறார். படம் மகனை கொண்டே விஜயா கூட்டிக் கொண்டே கெட்டவனா திருப்பி விட்டுக்கிறாங்க. இவ்வளவு கதையும் சொல்லி அப்புறம் சிவகார்த்தியும் திருச்சா சொன்ன நான் ஏன் இதனால பார்க்காத பெரிய கதையில் ஒன்றும் இல்லை. ஆனா மிஷன் இம்போசிபிள் மாதிரி 2 சீன் இருக்கப்பா. என்ன சீன்? பறக்கிறதுகள், பேரசூட்ல பறக்கிறதுகள், ரோஞ்சல் நடிக்கிறாள். கடைசியாக பார்த்தா பிரபுதுவாவே நெகட்டிவா இல்லை காட்டி விட்டுருவான். ஓ முழுத்திலும் அப்போ நீ சொல்லி போட்டு வெளிக்கிட்டால நான் ஒரு இன்ட்ரெஸ்டாக போய் ஒரு த்ரில்லிங் மூடோட படம் பார்க்கல. அது என்ன ரகசியம் சொல்லட்டும், என்ன படத்தில் பிரேம்ஜி இருக்கு. இங்கே இது ஸ்பாயிலர் இல்லை, பிரேம்ஜி இல்லாட்டி தான் ஸ்பாயிலர். விடாமுயற்சி இவன் பார்க்கறது கடையில் நான் பார்த்துருவோம். அதை விட அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெமினி மேன் படத்தோட ஒரு சாயல் ஒன்று இந்த படத்தில் இருக்குமென்னு சொல்லி பார்த்தாங்க. அப்படி இல்லாத படத்தில் தவறான கருத்து. இதில் பேட்மேன், அயன்மேன், எக்ஸ்மேன், ஸ்பைடர்மேன் எல்லா மேனும் வந்து போயிடும். எல்லாரும் விஜய்க்குள்ளாம் வந்து போயிடும். அன்னியன் மட்டும் பார்த்தீங்கன்னா அன்னியனுக்கு 3 கேரக்டர் மாதிரி விஜய்க்குள்ளே எல்லாரும் வந்து போகிற மாதிரியே படத்தை காட்டினோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா மியூசிக்னு சொன்னால் மியூசிக் அடித்து கொள்கிறாங்கன்னு பார்த்தா எங்களை தான் அவர் கொண்டு இருக்கிறார். அது பிரச்சனை இல்லை. படத்தை போய் பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்கள். நீங்கள் கீழே கழிவு ஊற்றுவீங்கன்னு தெரியும், ஊற்றினாலும் பரவாயில்லை. இதான் உண்மையான விஷயம். நன்றி. மீண்டும் கோமதி தையல் கடைக்கு போனீங்கன்னு சொன்னால் எல்லா வகையான உடுப்பு தைக்கலாம். வணக்கம், உங்கள் பச்சிருக்க